கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 9ஆம் நாள் பற்றி தான் பேச போகிறோம். ஆடி 1லேருந்து 32 வரைக்கும் விசேஷமான நாள். அதனுடைய வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு பரிகாரங்கள் அதை பற்றி தான் சொல்ல வருகிறோம். அந்த வகையில் இப்போது ஆடி 9ஆம் நாள் சனிக்கிழமை, அதுவும் ஏகாதசி என்று வருகிறது. சனிக்கிழமையில் ஏகாதசி வருதா? ஆஹா, எவ்வளோ பெரிய விஷயம்! ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது. இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வீட்டிலிருந்து எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் விளக்க இருக்கிறேன். கவனமாக கேட்டு நடந்தீர்களானால் இந்த வழிபாட்டால் முற்பிறவி பாவங்களை அழிக்கக்கூடிய விஷயங்களும் நடந்து, அதை கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரமாக தீர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது. அதனால் இதை நீங்கள் கவனமாக பார்த்து அதன்படி நடந்து கொள்ள என்று சொல்லி இப்போ என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் பகலாமுகி வித்மகே சம்பின் தன்னோ தேவி பிரஜோதயாத். ஆடி 9ஆம் நாள் சனிக்கிழமை, வளர்பிறை ஏகாதசி திதி என்று சேர்ந்து வந்து எவ்வளோ விசேஷம். அன்றைய தினம் காலையில் எழுந்தவுடன் ஸ்நானம் செய்து சுத்தமாக பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது மிகவும் விசேஷமானது. முன்னாலே பார்த்து வச்சுங்க, டக்குனு அங்கே கொண்டு போய் குத்து வந்துருங்க. இல்லை என்றால் சில பேருக்கு ஆச்சரியம் படத்தக்க வகையிலே அன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு அருமையிலே பசுமாடு வந்து கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். உண்மையிலே வந்து போகும். அது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு மூலமாக நடக்கும். அப்போ அதுக்கு கொடுத்துடலாம். பசுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதுதான் என்று இல்லை, நல்ல வாழைப்பழங்களை கொடுக்கலாம். அன்னம், பால் அன்னம் கொடுக்கலாம். இவ்வாறுగా கொடுக்க வேண்டும். வீணாய் போனது பழைய சாதங்கள், இதை அறவே தவிர்க்க வேண்டும். இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன், கவனமாக குறித்து வச்சுங்க. பழசா போனது, வீணாக போனது, பழைய சாதம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, பசுவுக்கு கொடுக்கக்கூடாது. பழம் கூட நல்லா இருக்கணும், கனிந்திருக்க வேண்டும், நல்ல பழங்களாக இருக்க வேண்டும். கீரையில் அகத்திக்கீரை ரொம்ப விசேஷமானது, அது கொடுக்கலாம். பழங்கள் கொடுக்கலாம். பிரெட், பன் இது மாதிரி இருக்கலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. வீட்டில் இருந்துன்னா கொடுக்கலாம், உணவு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு பெருமாளை நினைத்து வணங்கி வழிபட வேண்டும். மகாலட்சுமி வணங்கி வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம், கோவிந்தா என்று அழைக்கலாம், நாராயணா என்று அழைக்கலாம், பெருமாளே என்று அழைக்கலாம். அவரவர் மனதிற்கு ஏற்பதை அழைத்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம், அதுதான் சொல்ல வரேன். இந்த ஆடி 9ஆம் நாள் சனிக்கிழமையுடன் கூடிய ஏகாதசி வருவதால் அன்று விரதம் இருப்பது நல்லது. விரதம் என்ன ஆகும், ஒரு வேளை சாப்பிட்றது அவ்வளோதான். காலையிலேருந்து பால் குடிச்சிட்டு, பழங்கள் சாப்பிட்டு, மாலை வேலையிலே முடித்து ஒரு வேளை அன்னம் உன்று விட்டு கோவில் சென்று முடிப்பது தான் நல்லது. அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று முடிப்பது. இதில் முன் ஜென்ம பாவத்தை நீக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். அப்போ அன்றைய தினம் சனிக்கிழமைன்ற போது காகத்திற்கு அன்னமிடுவது ரொம்ப விசேஷம். எல்லா சனிக்கிழமையும் அன்னமிட்டு வரலாம், ஆனால் அந்த ஏகாதசி வரக்கூடிய அன்றைய நாள் முன்னோர்களை நினைத்து சுடு சாதம் பொங்கி, நல்லா கேட்டுங்க, சாதம் வடிக்கக்கூடாது, அப்படியே பொங்கணும். அந்த கஞ்சிலாம் இருக்கக்கூடாது. கஞ்சி தண்ணி வடித்து சாதத்தை பண்ணுறாங்களா, அப்படி கிடையாது. அந்த தண்ணியோடு பொங்கிடணும். அதான் பொங்கல்னு சொல்லுவாங்க. அது பொங்கலாகவும் இருக்கலாம்,
அல்லது வெறும் சாதமாக கூட சிறிது உப்பு சேர்த்து பொங்கலாம். பொங்கோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கலை வைத்து அதில் கருப்பு எள்ளை தூவி விட வேண்டும். சாதம் சூடா இருக்கக்கூடாது. ரொம்பவும் ஆறி போயிறக்கூடாது. சாப்பிடுற பக்குவத்தில இருக்கணும். இதை அன்று நீங்கள் காகத்திற்கு வைக்க வேண்டும். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள். காகத்திற்கு பொங்கிய சாதத்தில் எள் கலந்து வைக்க வேண்டும். இந்த 2 விஷயங்கள் செய்திட உடனே கண்டிப்பாக நல்லா கேட்டுங்க. கர்மா கரையிறதே நம்ம ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறதுலயும் கர்மா கழியுன்றது நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த 2 பண்ணாலுமே உங்களுக்கு விஷயம் நடந்தது. இன்னும் ஒன்று சொல்லப் போகிறேன். அன்றைய தினம் சனிக்கிழமை அல்லவா? ஊனமுற்றவர்களுக்கு காலையிலும் இருந்தாலும் சரி, மாலை வேளையிலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, வழியில யாரை பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு வசதி இருந்தால் சுத்தமான ஆடை வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம் செய்யலாம். நீருடன் கூடிய அன்னதானம். எப்பயுமே வெறும் சாப்பாடு, டிஃபன் வாங்கி கொடுக்காதுன்னு நான் நெறைய பதில சொல்லிட்டு வரேன். கூட தண்ணி இருக்கணும். இப்பலாம் தண்ணி பற்றாக்குறை நெறைய வந்துச்சு. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். தப்பு கிடையாது. அவ்வாறு செய்ய வேண்டும். இதிலும் ஒரு படி மேல போய் அவர்களுக்கு ஆடை கொடுத்து, அன்னதானம் செய்வித்து, பண உதவியும் செய்யலாம். உங்களால் முடிந்தது. டெய்லி செய்ய போறதில்ல. அன்று ஒரு நாள். அதுவும் விசேஷமான நாள்ல. நம்ம கர்மா கரையக்கூடிய விஷயமா இருக்க போகுது. முன்ஜென்ம பாவம் தீரப்போகுது. இது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் நீங்க. அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும். பெருமாளை நினைத்து வழிபட வேண்டும். துளசி தீர்த்தத்தை குடித்து விரதத்தை முடிக்க வேண்டும். ஆலயம் சென்று வழிபட்டு வர வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதற்கும் மேலாக அன்றைய தினம் எறும்பு புற்று இருக்கும் கண்டிப்பா. அதுல பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் இருக்கும். அதற்கு சுத்தமான நிறைய பேர் இந்த பச்சரிசி பலகாரம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சுத்தமா அந்த அரிசிய ஊற வச்சு, காய வச்சு, அரைச்சு வச்சிருப்பாங்க. பச்சரிசி மாவுன்னே பேரு. எல்லார் வீட்லயுமே இருக்கும். இப்ப கடையிலாம் கூட கிடைக்குது. கொழுக்கட்டை மாவுன்னு கேட்டா கிடைக்கும். இடியாப்பம் அந்த மாரிலாம் கிடைக்கும். அந்த மாவிலே வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை தான் ஈஸியா அதில கலக்கக்கூடியது. அல்லது சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை. இதை கலந்து அந்த எறும்பு புற்றுகளுக்கு அன்று நீங்க விரதம் இருக்கும் அன்று காலையிலே தான் இட வேண்டும். இப்ப எறும்பு புத்து நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, மாலை வேளையில போயிட்டு அத எறும்பு புற்றுல காலைல பண்ண முடியல. எனக்கு டைம் அந்த வேலை இந்த வேலை. அது காலையில தான் சுறுசுறுப்பா இருக்கும். இந்த எறும்புல சுறுசுறுப்பா இருங்க எதுக்கு சொல்றாங்க? காலையில பார்த்தீங்கன்னா, எறும்பு பாட்டுக்கு இரை தேட புத்துலருந்து வெளிய வந்துரும். போயிட்டு சராசரியா போயிட்டே இருக்கும். வரிசையா எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது? அதுங்களும் பேசிக்கும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி உறவாடும். இங்க இருக்குது போய் எடுத்துன்னு வா போ! அப்படின்னு அதுங்க சொல்லும். இது உடனே போயிட்டு எடுத்துன்னு வரும். இதெல்லாம் அதனுடைய பரிபாஷைகள். இதெல்லாம் கூர்ந்து கவனித்தீங்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும். அப்ப காலை வேளையிலே செய்ய வேண்டும். பகல் 12 மணிக்குள்ள செஞ்சிடணும் அவ்வளோதான். இது மாரி செய்தீர்களானால், அந்த வளர்பிறை ஏகாதசி வரக்கூடிய சனிக்கிழமை கூடிய நாட்களே, அது ஆடி மாதம் 9ஆம் நாள் வருகிறது. முன்ஜென்ம பாவம் மட்டுமல்லாமல், இந்த ஜென்மத்திலே நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இருந்தாலும், எல்லாமே விலகி, உங்களுடைய தடைகள் விலகி, தாமதங்கள் விலகி, எல்லாம் கிடைத்து மேன்மையுடன் வாழப் போறீர்கள் என்று சொல்லி, எல்லா நலம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.